என் அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலில் இன்றைக்கி நம்ம முட்டை சாதம் பண்ண போகிறோம். இது ரொம்பவே சிம்பிளாக 10 நிமிஷத்துக்குள்ளே ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். இதை மத்தியானம் லஞ்சுக்கு கொண்டு போகிறதுக்கு டிஃபன் பாக்ஸ் ரெசிப்பியாக ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு பேன் வச்சு அதில் நான் இன்றைக்கி 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பூண்டு, அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். உங்களுக்கு இஞ்சி பூண்டும் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, நீங்கள் இஞ்சி பூண்டு விழுது இருக்கும் இல்லையா, அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டுலேருந்து நல்ல ஃப்ளேவர் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குடமிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். குடமிளகா ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். இந்த ரெசிபிக்கு வெங்காயத்தை ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கக்கூடாது, ஜஸ்ட் அதோட பச்சை வாசனை போனால் போதும். வெங்காயத்தோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ இதில் முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். நான் இன்றைக்கி இதில் 4 முட்டை சேர்த்துருக்கேன். 1 கப் ரைஸ் ஆட் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு 4 முட்டை தேவைப்பட்டிருக்கு. இது கூடவே பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். கலக்கிறதுக்கு முன்னாடி ஆட் பண்ணிட்டிங்கன்னா ஈஸியாக நல்லா மிக்ஸ் ஆகிடும். தேவையான அளவுக்கு உப்பு. முட்டையெல்லாம் நல்லா சுருண்டு வரணும், அது வரைக்கும் வதக்கிக்கலாம். பாருங்கள், முட்டை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக சுருண்டு வந்துருச்சு. இப்போ நம்ம ரைஸை சேர்த்துடலாம். நான் 1 கப் பாஸ்மதி ரைஸை வடித்து எடுத்து வச்சுருக்கேன், அதை இப்போ சேர்த்துடலாம். இதுக்கு நீங்கள் பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சூடாக குக்கரில் வடித்த நார்மல் சாதம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் சாதம் கொஞ்சம் சூடாக இருந்ததுன்னா கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்கும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். முட்டையும் சாதமும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. சாதத்தை நல்லா கலந்தாச்சு. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லைட் சோயா சாஸ் எடுத்திருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் ஆப்ஷனல் தான். சோயா சாஸ் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். கூடவே இந்த சாதத்துக்கு தேவையான பெப்பர் பவுடர், நம்ம காரத்துக்கு வேறு எதுவும் ஆட் பண்ணல. ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக உப்பு நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கடைசியாக உங்ககிட்ட வெங்காயத்தாள் இருந்தால் மேலே தூவி விட்டிங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். ஈஸியான முட்டை சாதம் தயார். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. மறக்காமல் வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.